வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோல உங்கள சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நான் என்ன புரோக்கர் யூஸ் பண்றேன், அந்த புரோக்கர் எனக்கு வந்து ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ, அதுக்குள்ள நான் என்ன மாரி என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் குடுத்து, எப்படி லைவ் மார்க்கெட்ல நான் அ பார்க்குறேன். இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே. அ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட நேம் கஜேந்திரன். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். ஆ ஃபுல்லாவே நிஃப்டியில தான் அதிகமா நான் ட்ரேட் பண்றேன். அதுக்குன்னு நான் மத்த ஸ்டாக்கு, கமாடிட்டி இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு கிடையாது. ஸோ, அதில பண்றது கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவேன். அதில உள்ள டேட்டாஸ் எல்லாம் நான் செக் பண்ணிக்கிடுவேன். அது சம்மந்தமா நெறையா தகவலும் ஆ எடுத்து வச்சுக்கிடுவேன். ஆனா, நான் ட்ரேட் பண்றது 100% நிஃப்டியில மட்டும் தான். ரேரான கண்டிஷன்ல தான் ஸ்டாக்ஸ் பக்கம் போவேன். ஸோ, ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். ஃபுல்லி மேத்தமேட்டிக்கல்ஸ் கான்செப்ட் அடிப்படையில மட்டும் தான். நம்மகிட்ட வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஸ்பாட்டுக்கு இருக்கு. பிரீமியத்துக்கு இருக்கு. ஆ எக்ஸ்பீரி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அ இருக்கு. ஸோ, எல்லாமே தனித்தனியா இருக்கு. நான் வந்து அ ஒரு சி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ மட்டும் வச்சுக்கிட்டு, நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப வரும் அப்படிங்கிற மாரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ, மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்கும். ஆ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகே. மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அந்த இதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு அ என்ட்ரிங்கிறது டெய்லி கிடைச்சிரும். அதனால எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ண முடியுமானா, ஆ முடியும். அத எப்படி நான் பண்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, என்னோட செட்டப் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு மானிட்டர் மட்டும் தான் தெரியும். ஆனா, நான் வந்து 2 மானிட்டர், 1 லேப்டாப் அப்படிங்கிறப்ப எனக்கு 3 மானிட்டர் இருக்கும். ஸோ, 3 மானிட்டர் இருக்கும். என்னென்ன லேஅவுட்லாம் வச்சிருக்கேன். அ எது எது எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறத அ பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட ஸ்பாட்டு. இதில என்னோட கால்குலேஷன் நான் மேல போட்டிருக்கேன். இன்னைக்கான எனக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா 23,400 அத வச்சு லெவல்ஸ் எடுத்து அத ஸ்பாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அ ஸ்பாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். முந்தின அதோட சேர்த்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, அ ஓப்பன் குடுத்துருக்கேன். அதோட எஸ்டர்டே க்ளோசிங் லாஸ்ட் டே க்ளோஸ் இருக்கு. அதுபோக ஹை அண்ட் லோ இது இந்த மேஜிக் லைன், ஐடிஎம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியோட கோர். நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஸோ, நான் என்னென்ன அ மார்க்கெட்ல இது ஒரு இந்த விஷயம் வந்து ஒரு மானிட்டர்ல கன்டினியூவா ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னோட கோர் சரியா? இதில மார்க்கெட் என்ன சொல்லுதோ, இது எனக்கு வியூவா கிடைக்கும். அந்த வியூவ வச்சு தான் பிரீமியத்தில என்ட்ரி பாயிண்ட் டிசைட் பண்ணிட்டு என்னோட இத நான் என்ட்ரிய எடுப்பேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட கோர். ஸ்பாட்டோட கோர். இது ஒரு பக்கம் ஒரு மானிட்டர்ல காலையில இருந்து நான் ட்ரேட் ஆ முடிச்சுட்டு போற வரைக்கும் இது ஒரு பக்கம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து நான் என்னோட கான்செப்ட்ல ஆ ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ஒரு லேஅவுட்ல நான் போட்டு வச்சிருக்கேன். அதோட லெவல்ஸும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இது ஒரு மானிட்டர்ல அ ஒரு இதில ஓடிக்கிட்டு இருக்கும். சரியா? இது ஃபுல்லாவே ஓடும்னு கிடையாது. இதில என்ட்ரி இருந்துச்சுன்னா, இத வந்து முன்னாடி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில எனக்கு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்கோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு கேப் டவுன் ஓப்பன். சரியா? ஐடிஎம்ல ஆல்மோஸ்ட் வந்து இந்த கான்செப்ட்ல எனக்கு புட்டுக்கான டார்கெட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ, காலுக்கும் என்ட்ரி இல்ல. ஸோ, ஃபர்தரா இந்த செட்டப்ல என்ட்ரி இல்ல. அதனால இத பெரிய அளவுல இன்னைக்கு இந்த டேல வந்து பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஆனா, எல்லா நாளும் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் அப்சர்வேஷன் பண்ணுவேன். எல்லாத்துலயும் என்ட்ரி கிடைக்குமானா, கிடைக்கிற என்ட்ரிய நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்குன்னு அ நான் யூஸ் பண்ற எல்லா ஸ்ட்ராட்டஜிலயும் என்ட்ரி எடுக்க மாட்டேன்னு கிடையாது. எந்த விஷயத்துல என்ட்ரி கிடைக்கோ, அத நான் யூஸ் பண்ணிக்குவேன். சரி எல்லாத்தையும் நான் மானிட்டர் பண்ணுவேன். என்னோட கான்செப்ட் எல்லாத்தையும் டெய்லி ரிவ்யூவும் இருக்கும். அத பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதோட டேட்டாஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே. இது ஒரு லேஅவுட்ல கன்டினியூவா ஓடிட்டுருக்கும். ஐடிஎம்மோட ஸ்ட்ரைக்கு. ஓகே. அதுக்கடுத்து ஏடிஎம். இது ஒரு கான்செப்ட். இது ஒரு பக்கம் ஒரு மானிட்டர்ல ஆ இதுல என்ட்ரி இருக்கு அப்டின்னா, இது ஸ்பெசிஃபிக்கா இது ஒரு மானிட்டர்ல ஓடும். அப்படி இல்லன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, நீ கேப் டவுன் ஓப்பனால ஆல்மோஸ்ட் வந்து புட் சைட்ல ஆ பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஹிட் ஆகி ஓப்பன் ஆயிருக்கான்.
ஸோ ஆப்போசிட்ல கால்ல என்ட்ரி எடுக்கலாம்னா, அது ஓடிஎம் மணி ஆயிருச்சு. ஸோ ஓடிஎம்ல நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவு ஆ ஐடிஎம்ல தான் நம்ம ஐடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிற ஸ்ட்ரைக்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். என்னோட ட்ரேடிங் ஸ்டைலு. ஸோ அட் த மணியும் நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஓடிஎம்மும் பண்ண மாட்டேன். பெரிய அளவுல அந்த பக்கம் போக மாட்டேன். சரி ஓகே. இது ஒரு கான்செப்ட். இது ஒரு லேஅவுட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுலயும் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா, இது ஒரு லேஅவுட்ல நான் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். ஆ அதுக்கடுத்து மீட்டிங் பிளாஸ்ட். இது ஒரு கான்செப்ட். மீட்டிங் பிளாஸ்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட். ஆ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் இன்னைக்கு இந்த செட்டப்லயும் இன்னைக்கு வந்து இந்த ரூ. 158 போட்டிருக்கேன்ல, இந்த லெவல் வந்தா தான் சரியா? காலையில இங்க ஒருக்கா வந்திருக்கு. கேட்கலாம். ஸோ வந்திருக்கே அப்படின்னு. அப்படி கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல இங்க வந்துருச்சு பார்த்துறீங்களா? இதே மாரி எனக்கு வந்து 2 பேரும் மீட் ஆயிருக்கணும். ஸோ அப்படி மீட் ஆயிருந்தா, இந்த என்ட்ரி எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன். இது வழியா ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ அது டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இந்த கான்செப்ட் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். சரியா? இது ஒரு விஷயம். அ எல்லாமே நான் மானிட்டர் பண்ணுவேன். அதுபோக ஸ்டாக் ஆப்ஷனையும் நான் பார்ப்பேன். ஓகே. ஸ்டாக் ஆப்ஷன் பார்ப்பேன். இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்க ஸ்டாக் வந்து சன் ஃபார்மா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதோட லெவலும் மார்க் பண்ணி குடுத்துருக்கேன் இங்க. ஓகே. எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் ஓடும். இதுலயும் எனக்கு இன்னைக்கு என்ட்ரி எதுவுமே இல்ல. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் காலையிலேருந்தே எந்த பொசிஷனும் எடுக்கல. ஓகே. எந்த பொசிஷனும் எடுக்கல. அது போக இது அட்வான்ஸ் ஆப்ஷன் செயின் ஒரு பக்கம் ஒரு லேஅவுட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். இதுவும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வச்சு நான் பெருசா ஒண்ணும் ட்ரேடு கன்ஃபர்மேஷன்லாம் பண்ண மாட்டேன். இது ஒரு பக்கம் ஓடும் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற பேருக்காண்டி. அது போக அ டேபிள் என்எஸ்சியோட டேபிள் ஒரு பக்கம் இருக்கும். இதையும் நான் வந்து அப்பப்ப ஒரு எவ்ரி 50 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து செக் பண்ணிக்குவேன். ஓஏலாம் நான் பார்க்க மாட்டேன். வால்யூம்லாம் நான் பெருசா பார்த்தது கிடையாது. அதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் நான் எடுக்கிறது கிடையாது. டேபிள் டாப்பர்ல யார் இருக்கா? ஸோ எப்படி ஸ்ட்ரைக்ஸு ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்த விஷயங்கள எவ்ரி ஒரு 50 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து நான் பார்த்துப்பேன். சரியா? இப்போ ஸ்டாக் ஆப்ஷனும் நான் வந்து இத எப்படி பிக் பண்றேன்னா, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். எப்படி நான் ஸ்டாக் செலக்ஷன் பண்றேன். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி எடுக்கிறேன். அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு லேஅவுட்ல ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டுருக்கும். ஸோ நான் என்ட்ரி எதிர்பார்த்தது ரூ. 39. ஆ ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் இன்னும் போகல. பார்ப்போம். ஸோ அது எவ்வளோ தூரம் சக்சஸ் குடுக்குன்னு பார்ப்போம். இது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ மெயினா வந்து நம்ம ஸ்பாட் தான். அது மட்டும் இல்லாம மெயினா வந்து ஸ்பாட் தான் வந்து நம்மளோட கோர். இப்போ ஆல்மோஸ்ட் நான் காலையில என்னோட கம்யூனிட்டி குரூப்புக்கு குடுத்த ஒரு டார்கெட் லெவல்ங்கிறது ரீச் ஆயிருச்சு. இங்கேருந்து மார்க்கெட் நான் இதுவரைக்கும் டார்கெட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் அந்த ஜோன வந்து ரீச் பண்ணிட்டான். சரி ஓகே அத விடுவோம். ஆ அது மட்டும் இல்லாம என்ன சொல்லலாம்? இது ஒரு விஷயம். இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி இது என்ன ஸ்பாட்ல வந்து ஒரு பக்கம் ஸ்பாட் இருக்கு. 2 பிரீமியம் எடுத்து வச்சிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்பாட்ல எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருப்பேன். ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்பேன். இது சம்மந்தமாவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் YouTubeல. இந்த லெவல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் லைவ் மார்க்கெட்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இத எப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இது ஒரு மெத்தடு. அ காலையில லைவ் மார்க்கெட் கிடைக்கிற டேட்டாஸ வச்சு இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிருவேன். ஸோ நான் பிரீமியம் குரூப்பும் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ பிரீமியம் குரூப்பு இந்த மாசத்துக்கானது. இன்னைக்கு காலையில நமக்கு குடுத்த என்ட்ரி இன்னும் ஃபர்தரா இன்ன வரைக்கும் வரல. ஸோ வந்தா என்ட்ரி இல்லன்னா நோ ட்ரேடு. இதுவும் நம்ம ஒரு பக்கம் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நானும் அலார்ட் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த தன்ல வந்து நெறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அ எவ்வளோ அலார்ட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து மல்டிபிள் சார்ட் நம்ம வச்சிருக்கோம். மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் அலார்ட் போட்டு வச்சிருக்கேன்னா, இந்த ஜோன் வந்தா என்ன அலார்ட் பண்ணிரும். எனக்கு நோட்டிஃபிகேஷன் குடுக்கும். ஸோ நான் அப்போ வந்து சரி அதுக்கு அட்வான்ஸாவே நான் போட்டு வச்சிருக்கேன். ரூ. 208 என்னோட என்ட்ரி. ஸோ அதுக்கு அட்வான்ஸாவே நான் 2 அலார்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ வந்துச்சுன்னா, அ நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்தில ஃபோக்கஸா இருந்தா கூட, அந்த மாரி அலார்ட் எனக்கு கிடைக்கும்போது, நான் அத வந்து மிஸ் பண்ணாம அந்த
ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு தன்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் அட்வான்ஸாக ஆப்ஷன் செயின் கொடுக்குறாங்க. லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கிட முடியுது. ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸ்லிப்பேஜ் எதுவுமே இல்லை. ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸிட் என்ட்ரி. ஸோ ஒன் கிளிக்கில் ஆர்டரும் போட முடியும். நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து தன்ல இருக்குது. அதனால் இதில் டிராயிங் வரைஞ்சி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இல்லை, மானிட்டரில் நீங்கள் ரன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப வெளியே எங்கேயோ போயிருக்கீங்க, மொபைலில் தான் லாகின் பண்ணுறீங்கன்னா அந்த டிராயிங் இதுலேயும் அப்படியே பார்க்க முடியும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி தன்னை யூஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ கமெண்டில் ஓகே எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறீங்க? அதில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு கான்செப்டையும் தனித்தனியாக வந்து வீடியோ போடுவோம். ஏடிஎம், ஐடிஎம், மீட்டிங் பிளாஸ்ட்டு, ஸோ ஸ்பாட்டை பற்றி, ஸோ ஸ்டாக் ஆப்ஷனை பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.